குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே தினமலர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் உலகளவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அதுவும் குறிப்பாக நம்முடைய அண்டை நாடுகளில் நடக்கக்கூடிய சில அசம்பாவிதங்கள் பெரிய எச்சரிக்கையை யாருக்கோ ஏற்படுத்துகிறது. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல் தான். பலுசிஸ்தானில் சமீபத்தில் 23 பேர் முதல் நாளிலேயே கொல்லப்பட்டதாக ஒரு தகவல். அந்த 23 பேரும் பயணிகள். யாரால் கொல்லப்பட்டார்கள், எதற்காக கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி. இந்த பக்கம் இலங்கையில் அதே மாதிரி போர்க்கப்பல்களை நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி, இதெல்லாமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நிலவரம் இது சார்ந்து பேசுவதற்காக மேஜர் மதன்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் ஜெயன் சார், பாகிஸ்தான் பலுசிஸ்தானில் திடீரென்று பல பேர், அதுவும் குறிப்பாக பயணிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் சார்? இது அங்க பலுச்சிஸ்தானுடைய தமிழ்நாடு கோரிக்கையை முன்னெடுத்து செல்லக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி BLA அவங்கதான் இதற்கான பொறுப்பேற்று இருக்காங்க. அவங்க கடந்த ஒரு 3 வருடங்கள்ல பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக கடுமையான தாக்குதல்கள்லாம் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ஆயுத போராட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஒரு அரசியல் ரீதியா ஒரு போராட்டமும் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மாகாண அரசு, முக்தி அவர்களுடைய தலைமையிலான மாகாண அரசு, அது ரொம்ப வீக்கா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அதுவும் ரொம்ப வீக்கா இருக்கு. சோ பொலிட்டிக்கலா அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய சரியான தலைவர்கள் அங்க கிடையாது. ரெண்டாவது, அப்படி சால்வ் பண்ணணும்னு நினைச்சா கூட அதற்கான நிதியும் இன்னைக்கு பாகிஸ்தான் கையில கிடையாது. சோ ஒரு பிரிவினை தனிநாட நோக்கி இப்போ பாகிஸ்தான் தெளிவா போயிட்டு இருக்காங்க. அதோட ஒரு மிக முக்கியமான தாக்குதலை தான் இப்போ நம்ம பார்க்கிறோம். இதுல அவங்க கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பலுச்சிஸ்தான்ல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சீனாவுடைய மைனிங் கம்பெனி, சுரங்க நிறுவனங்கள், அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்கு, பலுச்சி மக்களுக்கு எந்த விதமான ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதுல வேலை செய்யறவங்க கூட பஞ்சாப் மாகாணத்துல இருந்து அங்க வந்துட்டு இருக்காங்க. சோ இதுல கொல்லப்பட்ட எல்லாருமே அந்த பேருந்துல இருந்து கீழே இறக்கி விடப்பட்டு அவங்களுடைய அடையாள அட்டை பரிசோதிக்கப்பட்டு அதுல ஒரு 30 பேருக்கு 40 பேர் கிட்ட இவங்க எல்லாம் ISIக்கு உளவாளிகளா இருக்கிறாங்க, பலுச்சிஸ்தானுடைய இதுல இருக்கிறாங்க சொல்லி. இதுல கொல்லப்பட்ட அனைவருமே பஞ்சாப் மாகாணத்தை, பாகிஸ்தானை சேர்ந்த பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவங்க. சோ இனிமே வரக்கூடிய காலங்கள்ல அவங்களுக்கு எதிராக உளவு வேலை பார்க்கறதோ இல்ல அந்த இடத்துல வெளியாட்களுக்கோ வேலை செய்யறதோ நாங்க கடுமையா அதை எதிர்ப்போம், அவர்கள் நாங்க கொல்லுவோம் அப்படின்ற மெசேஜ் தான் இவங்க இந்த தாக்குதல் மூலியமா கொடுத்தாங்க. இல்லை, திடீர்னு இவ்வளவு தாக்குதல், இப்போ ஒருத்தருக்கு மிரட்டல் கொடுக்கணும் அப்படின்னா இப்படி ஒட்டு மொத்தமாக இத்தனை எண்ணிக்கையில் கொலை செய்திருக்காங்களே சார், துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்களா? இல்ல, இது இந்த செயல்பட்ட இடம் அப்படின்றது ஒரு ப்ராப்பரா ரோடு இல்லாத ஒரு டெஸ்டிலேட்டட் ஏரியா. நீங்க சம்பல் பகுதிகளில் தலைமார்க்கமா போயிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல அப்படின்றத உங்களால உருவப்படுத்தி பார்க்க முடியும். ரொம்ப ஒரு ஐசோலேட்டடான ஏரியா இது. அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட ரோடு தான் பலுச்சிஸ்தானையும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் ப்ராவின்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரோடு. அந்த ரோட்டை சுற்றி மலைப்பகுதிகள் இருக்கு, வறண்ட மலைப்பகுதிகள் இருக்கு. அங்க பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய BLOடைய பிரசன்ஸ் அப்படின்றது, அவங்களுடைய டாமினேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதுல இது முதல் முறையா நடக்கல. இது இன்ஃபேக்ட் பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு தாக்குதல்கள்ல 9 பேர் கொல்லப்பட்டாங்க. போன வருடம் அக்டோபர் மாதம் இதே மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்தது. இது எண்ணிக்கையில கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெரிய ஹைலைட்டா தெரியுதே தவிர, அந்த இடத்துல ஒரு கணிசமான பகுதிகள், முக்கியமான சாலைகள் இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவத்தோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்றத நிதர்சனமான. இப்போ இந்த அச்சுறுத்தல் யாருக்கானது சார்? இது தெளிவா அங்க இருக்கக்கூடிய சீன நிறுவனங்கள், அங்க வெளியில இருந்து, அதாவது குறிப்பா பஞ்சாப் மாகாணத்துல இருந்து வேலை செய்யக்கூடியவங்க, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தெளிவா சீன நிறுவனங்கள் இங்க மூடணும், சீன நிறுவனங்கள் இருக்கக்கூடாது, எங்கள் மண்ணோடைய வளர்த்தாங்க எடுத்துட்டு போக கூடாது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு மெசேஜ் தான் இந்த தாக்கல் சொல்லுது.
இப்போ இந்த மெசேஜ் இங்க கொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே பஞ்சாப் போரினரான மக்கள்ல தான் கொண்டிருக்காங்களா சார்? நிச்சயமா இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்கள்ல ஒரு 2 மாதம் முன்னாடி சீனாவுடைய ஊழியர்கள், சீனாவில இருந்து இங்க வேலை செய்யக்கூடிய அந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் போன பஸ் தாக்குதல் நடத்தினாங்க. அது ஒரு 8 பேர் சீனர்கள் கொல்லப்பட்டாங்க. இதற்கு முன்னாடி கராச்சியில குவைட்டால அவங்களுடைய தலைநகரத்துல ஒரு சீனாவுடைய ஒரு கல்வி நிறுவனத்தின் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. சீனர்களை அவங்க புரிய வைக்கிறாங்க, இப்ப சீனர்கள் சாலை மார்க்கமா போறது கிடையாது, ராணுவ பாதுகாப்பு இல்லாம அவங்க போறது கிடையாது. சீனர்களுக்கு அதிகமா அடுத்த ஒர்க் பண்ணக்கூடிய சமூகம்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. பலுச்சிஸ்தான்ல ஏற்கனவே வறுமை அதிகம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 85% மக்களுக்கு சரியான குடிநீர் வசதியே கிடையாது. கல்வி அறிவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பறிவுன்றது 33% தான் இருக்கு. ஆனா இயற்கை வளம் அதிகமா உள்ள ஒரு பகுதி பஞ்சாப்ல, பாகிஸ்தான்ல. சோ அவங்களுக்கு நேச்சுரலாவே அந்த பகைமை இருக்கு. பஞ்சாபிகள், அங்க இருக்கக்கூடிய பஞ்சாபிகள், பாகிஸ்தானி பஞ்சாபிகள் தான் அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. கட்சி, ஆட்சி, பதவி எல்லாம் அவங்கதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் தாண்டி அவங்க மேல அடுத்து அவிழ்த்துவிடப்பட்டிருக்கக்கூடிய அடக்குமுறைகள், இது எல்லாம் சேர்ந்து இப்ப அதே இடத்துல சிந்தி மக்களும் ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்க சிந்திகளை டார்கெட் பண்ணல. அவங்க குறிப்பா டார்கெட் பண்றது முதல்ல சீனர்களுக்கு ஆதரவா இருந்து வெளியில இருந்து இங்க வந்து அந்த உணவு வேலை செய்யக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்த பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்த மக்கள். அதனாலதான் தெளிவா அவங்க டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு 3-6 மாத காலம் முன்னாடியே அவங்க ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க. நீங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் உடனடியா வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளியேறல அப்படின்ற போது அவங்களோட எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு, அவங்களோட வலிமையை காமிக்கிறதுக்கு இந்த ஒரு தாக்குதல் அவங்க நடத்தாங்க. இதுக்கு இனி எதிர் தாக்குதல் நடத்தப்படுமா சார்? நிச்சயமா பாகிஸ்தான் ராணுவம் கணிசமான ஒரு ராணுவ நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க. பட் அது எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க பொதுமக்கள் மேல பாதிப்பு ஏற்படுத்துதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பொதுமக்கள் கொல்லப்படுறாங்களோ, இதன் இன்டர்ஜென்சியை நம்ம அதிகப்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறது வெளிநாட்டுல இருந்து வந்த சக்திகள் கிடையாது, உங்களுடைய மக்கள் அதை போராடும் பொழுது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு தீர்வு எட்டாம வெறும் ராணுவத்தை வச்சு ராணுவ நடவடிக்கை அதிகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய புரட்சிகள் இன்னும் அதிகமாக கொல்லப்பட்டாங்க, நிறைய பேர் காணாம போறாங்க, போஸ்ட் டிஸ்அப்பியரன்சஸ், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், லாக்அப் மரணங்கள் தொடர்ந்துச்சுன்னா பிஎல்ஏ வலுப்படும். அது இன்னும் கடுமையான தாக்குதல்களை பாகிஸ்தான் மேல செய்யும். சோ இன்னைக்கு அது தீர்வுக்கான அரசியல் திறத்தன்மையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரோ அது கிடையாது. பாகிஸ்தான் பிரதமர் பலுச்சிஸ்தானுக்கு பதவியேற்ற பிறகு இதுவரை ஒரு முறை கூட போகவில்லை. ஏன்னா போற அளவுக்கு அந்த நிலைமையும் இல்லை, பயப்படுற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கு. சோ அப்படிப்பட்ட தருணத்துல ராணுவ நடவடிக்கையை இவங்க அதிகப்படுத்துவாங்க. பட் அது அவங்களுக்கு எதிராக தான் போகும்ன்றத நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இந்த பிரச்சனை இப்போ இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, தகவல் 23, 39, இன்னும் அந்த ஸ்டேஜில் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இது யார் 2 பேருக்கு இடையிலான ஒரு கோபமும் போராக மாறும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல 2 பேர் அப்படின்றது இது பல நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கு. இதுல சைனாக்கு பலுச்சிஸ்தான் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கேஸ் பைப் லைனா இருக்கட்டும், கனிம வளங்களா இருக்கட்டும், அவங்களுடைய ரோடு, இது எல்லாமே இந்த பகுதிகளில் தான் அதிகமா அவங்க பண்றாங்க. சோ சைனாவுடைய நேரடியா இவங்களுக்கு தொடர்பு இருக்கு சைனாக்கு. இது இன்ஃபேக்ட் இந்த தாக்குதல உடனடியா கண்டனம் தெரிவிச்ச முதல் நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா மட்டும்தான். அமெரிக்காலாம் கூட இதை பத்தி அலட்டிக்கவே. 2வது, இது பலூச்சி மக்களுடைய அவங்களுடைய ஒரு அடக்குமுறை, அவங்க மேல எடுத்துப்பட்ட அடக்குமுறை. அவங்க ஏற்கனவே பாகிஸ்தான் கூட இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க, இந்தியா கூட சேரக்கூடிய அந்த ஒரு இதெல்லாம் அந்த காலத்திலேயே கொடுத்திருந்தாங்க 40கள்ல. சோ அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த கோபம் அப்படின்றதுதான் இதனுடைய அடிப்படை காரணம். வெளிநாட்டு சக்திகள் நம்ம சொன்னா கூட இது சீனாக்கு பதிலாக வேற ஒரு நாடு போய் செய்தாலும் அந்த நாடு மேல அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. 3வது அமெரிக்கா. சிபெக் ப்ராஜெக்ட் இது நேரடியா வெற்றி பெற்றால் ஈரான் மூலியமா பைப்லைன் எடுத்துட்டு போகக்கூடிய சைனா, ஈரான்ல இருந்து பாகிஸ்தான் மூலியமா பைப்லைன் கேஸ் மற்றும் இயற்கை எரிவாயு போன்றதை எடுத்து போகும்பொழுது அவங்களுக்கு கடல் பகுதிகளில் இந்த டிபெண்டன்சி கம்மியாயிடும், அவங்களுடைய த்ரெட் கம்மியாகும். சோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை டீரைல் பண்ணணும் அப்படின்றது அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட். 4வதா பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இந்தியாவுடைய இது ஒரு இன்ட்ரெஸ்டும் இங்க இருக்கு. இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ஏன் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பலூச்சி மக்களுடைய விடுதலை பத்தி செங்கோட்டையில 2015 சுதந்திர உரையில பிரதமர் மோடி அவர்கள் பேசினார்.
பலுச்சி மக்கள் நசுக்கப்படுறாங்க, இந்தியாவுடைய ஆதரவு எதிர்பார்க்கறாங்க, இந்தியா ஆதரவு கொடுக்குது அப்படின்ற வார்த்தைகளை வந்து இது பண்ணாங்க. அது நம்ம ஜியோ பொலிட்டிக்கலா பார்த்தாலும் இந்த நாடு எவ்வளவு நாள் தாங்கும் அப்படின்றது தெரியல. சோ பலுச்சிஸ்தான் மக்கள் நாளைக்கு தனி நாடாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அங்க இந்தியாவுக்கு ஒரு நல்ல உறவு வேணும், அந்த ஆதரவு வேணும். சோ இந்தியாவும் ரொம்ப ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. இது இரு அரசாங்கத்துக்கும் ஒரு போராளி அமைப்புக்கும் உள்ள ஒரு பிரச்சனை நிச்சயமா கிடையாது. பல நாடுகளுக்கு தங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பலூச்சி மக்களுக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய வளர்ச்சி, இது போன்ற விஷயங்கள் இருக்கு. ஒரு காம்ப்ளிகேட்டடான ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. இதுல இந்தியா அதனுடைய பார்வை, அதனுடைய ஸ்டாண்ட் இதுல எப்படி சார் இருக்கும்? இந்தியா நம்ம இதை பத்தி கமெண்ட் பண்ணல. கடைசியா நம்ம அதிகாரப்பூர்வமா பலூச்சி மக்களுடைய அந்த அடக்குமுறை, அதற்கு எதிரான குரல்களுக்கு இந்தியா அனுமதி கொடுக்குது. டெல்லியிலே சில போராட்டங்கள்லாம் கூட, கருத்தரங்கள் எல்லாம் பண்ணாங்க. நானே ஒரு கூட அட்டன் பண்ணியிருந்தேன். அதை தாண்டி இது ஒரு அரசியல் பிரச்சனையா இந்தியா எடுத்துட்டு போகல. பட் பாகிஸ்தான் ஓப்பனா குற்றம் சாட்டுறாங்க. பலூச்சியில இருக்கக்கூடிய இந்த மிலிட்டன்ட் அமைப்புகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி அமைப்புகளுக்கு இந்தியா தான் ஆயுதங்களை வழங்குது, இந்தியா தான் பண உதவி செய்யுது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை அவங்களோட அமைச்சர்களே நேரடியா இருக்கிறாங்க. பட் அதை இந்தியா அதிகாரப்பூர்வமா மறுத்துட்டு தான் வருது. நமக்கு அந்த அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது நம்ம மறுக்கவே முடியாது. ஓகே, அதாவது அங்க இருக்கக்கூடியவர்களுக்கான ஆதரவு நிலையை இந்தியா எடுக்குது, அதாவது குறிப்பா அந்த பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய சூழலுக்கு. நிச்சயமா இதே மாதிரியான சூழ்நிலை தான் பங்களாதேஷ்ல 1965 அந்த காலகட்டங்கள் நடந்த அரசியல் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். முக்தி பாகினி, ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த தேர்தல் நிறைவேறிக்கப்பட்டு, ஆனா ரொம்ப ஒரு அநீதியா அந்த மக்கள் ரொம்ப ஒடுக்கப்படும் போது இந்தியா அன்னைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஆதரவை கொடுத்து முக்தி வாகினி அமைப்புக்கு ஆயுத உதவிகளை செய்து இந்திய ராணுவத்தை அனுப்பிச்சு அவங்க விடுதலை வாங்கி கொடுத்தாரு. சோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோ வரும்பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இருக்கும். ஏன்னா கலாச்சார ரீதியா நம்மளோட ரொம்ப ஒற்றுமை இருக்கக்கூடிய மக்கள், அந்த இடம் நாளைக்கு தனி நாடா ஆகுது அப்படின்ற பட்சத்துல இந்தியா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்ததுன்னா அது நாளைக்கு சீனாவுடைய கையிலையோ அமெரிக்காவை கைப்பாவையோ மாறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. ஸோ அதனால நம்ம பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டும் அங்க இருக்கிறதுனால நிச்சயமா அவங்களுக்கு உண்டான என்கேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்றத ஜியோ பொலிட்டிக்கலா நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. பலுசிஸ்தான் துப்பாக்கிச்சூடு மோதும் பாகிஸ்தான் சீனா அப்படின்னு நம்ம சொல்லலாமா சார்? இல்ல, பாகிஸ்தான் சீனா கிடையாது. பாகிஸ்தான் சீனாவுடைய அந்த அனுமதியை வழங்கி அந்த அக்ரிமெண்ட்டை போட்டதே பாகிஸ்தான் அரசாங்கம் தான். இது பலுச்சிஸ்தான் வெர்சஸ் பாகிஸ்தான் நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல சீனா தன்னுடைய சுரங்கங்கள், கனிம வளங்கள் இவங்க எடுத்துட்டு போறாங்க, எந்த ஒரு கூட்டாளிகளா இவங்க நம்மளுடைய சுரண்டுறாங்க அப்படின்ற அந்த கோபம் அந்த மக்களுக்கு. இது பாகிஸ்தான் வெர்சஸ் சீனா கிடையாது. ஓகே, இது பலுசிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம். பலுச்சிஸ்தான் மக்கள் அவங்க தங்களை பாகிஸ்தானிகளா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே கிடையாது. 100% மக்கள் அவங்க வந்து தங்களை வந்து ஒரு பாகிஸ்தானே பலுச்சிஸ்தான் தனி நாடு அப்படின்றதுதான் நோக்கி போறாங்க. அரசியல் ரீதியா அவங்க மேல விடப்பட்ட அடக்குமுறைகள், 32,000 பேருக்கு மேல அந்த மக்கள் காணாம போயிருக்காங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய ISI அமைப்புகள் இவங்க எல்லாம் அவங்க தூக்கிட்டு போறாங்க. நைட்டு ஒரு போலீஸ் வந்து சாதாரண ஒரு உடையில வந்து தூக்கிட்டு போறது. அதன் பிறகு அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்றது 32,000 பேர் இன்னைக்கு அவங்க புகைப்படம் வச்சு அவங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நின்றுட்டு இருக்காங்க, உறவினர்கள் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக ஒரு அரசியல் போராட்டம் போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக. இது பலுச்சிஸ்தான் வெர்சஸ் பாகிஸ்தான் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இது சீனா போய் அங்க பாகிஸ்தானோட அனுமதியை பெற்று சீனா போய் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சுரண்டுறதுனால அவங்க சீனாவையும் தாக்கலாம். சார், இலங்கையில் சீனா போர்க்கப்பல்கள் எல்லாம் கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க, அது உளவு பார்ப்பதற்கு. அதுக்கு சில இடங்களில் இலங்கை அனுமதி கொடுக்காத போதும் அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது சார். அவங்க அதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பாங்க. அதுல இந்தியா நேரடியா அந்த கப்பல்களோட போய் மோத முடியுமானா நிச்சயமா முடியாது. ஏன்னா அது இலங்கையோட கடற்கரை எல்லையில உள்ள இருக்கு, அவங்களுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதியில உள்ள இருக்கு. அப்ப இலங்கை அரசு தான் இதை பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணும். போன முறை யாங்வாங் 5 அப்படின்ற உளவு கப்பல் வரும்பொழுது இந்தியா கடுமையான அழுத்தத்தை வந்து கொடுத்தாங்க. அதன் பிறகு இலங்கை வந்து 1 வருட காலத்துக்கு எந்த நாட்டுடைய போர்க்கப்பல்களும் எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய அந்த பிரச்சனைக்கு இணங்கி அவங்க ஒரு இதை போட்டாங்க, ஒரு உத்தரவு வந்து போட்டாங்க. இப்போ அதை மீறி அங்க வருது அப்படின்றது இலங்கை என்னைக்கு சீனாவுடைய அடிமையா போனாங்களோ, கடந்த 2000 ஈழப்போருக்கு பிறகு 2010 ஆரம்பிச்சு இந்த 14 வருட காலத்துல
சீனாவுடைய நிதியுதவி, சீனாவை சார்ந்து பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், ரோடு, ரயில், இதை தொடர்ந்து அவங்க போய்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க அவங்களுடைய இறையாண்மைய அடங்கு வைக்கிறாங்க அப்படின்றதான் இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள். அம்பந்தோட்டை துறைமுகத்தோடைய லீஸ் இன்னைக்கு 99 வருஷத்துக்கு இலங்கை கிட்ட அரசு கிடையாது. இலங்கை அரசு தாரை வார்த்தாங்க அது சீனா கிட்ட. இப்ப அந்த துறைமுகத்தை சீனா எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியும். அந்த துறைமுகத்துடைய கண்ட்ரோல் அப்படின்றது சீனா கிட்ட இருக்கு. கொலம்போ துறைமுகத்திலயுமே ஒரு முனையத்தை கிட்டத்தட்ட அவங்க தான் ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2 முக்கிய துறைமுகங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு பகுதி நீங்க இன்னொரு நாட்டுகிட்ட கொடுத்துட்டு, அதுவும் ஒரு சைனா போன்ற மிகப்பெரிய வலிமையை கொண்ட நாட்டுகிட்ட கொடுத்துட்டு, இப்போ நீங்க அந்த நாட்டுகிட்ட போய் உங்களோட இறையாண்மை அடகு வைத்து இத்தனை கோடி பில்லியன் டாலர் பணத்தை கடனை வாங்கின பிறகு நீங்க என்ன போய் சீனாட்ட போய் சொல்ல முடியும், உத்தரவு போட முடியும். அதுதான் இப்ப இலங்கைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இலங்கை இதே நிலையில கண்டினியூ பண்ணிட்டு போனாங்கன்னா நாளைக்கு இது உலக சக்திகளோட இந்தியா ஒரு புறம், சீனா ஒரு புறம், அமெரிக்கா ஒரு புறம், ஜப்பான் இவங்களுடைய ஒரு போட்டிக்கு உண்டான மைதானமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இலங்கை சாதுரியமா இதுல இருந்து ஒரு நியூட்ரலா இரு நாடுகளுக்கும் ஒரு ஃபிரிக்ஷன் இல்லாத அளவுக்கு ஒரு சைடா போகாம பேலன்ஸ் பண்ணி போற வரைக்கும் இது சேஃப் அவங்களுக்கு. பட் இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது இந்தியாவுக்கு அருகில, குறிப்பா நம்மளுடைய ஒடிசால இருக்கக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவுல கட்டப்பட்ட அந்த ஏவுகணை தளம், இது எல்லாத்தையும் அவங்க கண்டினியூஸா கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எய்ம். அதை நோக்கிதான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு ஒரு புரிதல் என்ன வேணும்னா, நம்ம பேசணும் அப்படின்னா இலங்கையிட்ட தான் பேச முடியும், சீனாட்ட பேச முடியாது. ஏன்னா நம்மளுடைய பகுதியே கிடையாது, அது இலங்கையோட பகுதி. அதனால இலங்கையிட்ட தான் நம்ம போய் பேசணும். சார், அப்போ இலங்கை சொல்வது என்ன, இவங்களுடைய அனுமதியை மீறி அந்த 3 போர்க்கப்பல்கள் வந்திருக்கு, 1500 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அப்படின்னா, அப்போ இலங்கை ஒரு பேச்சுக்காக சொல்றதா, இல்லை இது இலங்கையுடைய அனுமதி பெற்று தான் அவங்க இருக்கிறாங்களா இந்த போர்க்கப்பல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு? இந்த இலங்கை அரசு இந்த டைம் எப்பயுமே ஒரு டபுள் நிலைப்பாடை எடுப்பாங்க. எதிர்கட்சியை விட்டு ஒண்ணு பேச வைப்பாங்க, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ரணில் ஒண்ணு பேசுவாரு. பட் இந்த முறை எங்களை மீறி அவங்க உள்ள வராங்க அப்படின்னா அப்ப உங்க கடற்படை என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? ஏதாவது ஒரு தடுப்பு நீங்க ஏற்படுத்தணும், இல்ல உங்க கடற்படையோட கப்பல்களை கொண்டு வந்து நடுவு நடத்தலாம், அதுக்கான சில மிலிட்டரி மெனுவர்ஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். இல்ல உலக அரங்கில நீங்க ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிக்கலாம். ஆனா எதையுமே இலங்கை பண்ணாததுக்கான காரணம் வந்து அவங்க சீனா அடிமையா இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு வருத்தமான உண்மை. இது அந்த நாட்டுக்கு நிச்சயமா நல்லது கிடையாது. இது எங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு கூற்றா இல்லை ஒரு நாட்டுக்கு. இலங்கைக்கு ஒரு ஆபத்தா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே நேரத்தில் சீனா முழுமையாக இந்த மாதிரி இலங்கைக்குள்ள காலடி எடுத்து வைத்து அதை கபலீகரம் செஞ்சுட்டாங்கன்னா அது இந்தியாவுக்கும் ஆபத்து தானே? கண்டிப்பா நிச்சயமா ஆபத்து. தமிழகத்தோடைய நம்மளுடைய கீழே எடுத்துக்கங்க, நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துக்கங்க, தனுஷ்கோடி எடுத்துக்கங்க, எவ்வளவு தூரம் நடத்திட்டு ஒரு 30 நாட்டிகள் மைல் கூட கிடையாது. சோ இது நிச்சயமா இந்த தென்னிந்திய பகுதிகளுக்கு, குறிப்பா நம்மளுடைய கேரளா மற்றும் தமிழ்நாடு இங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு இதை தாண்டி நம்ம ஒடிசா வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்தையும் அச்சத்தையும் தான் கொடுக்கும். ஆனா இது இந்த அளவுக்கு உடனடியா வந்துருமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 2 போர்க்கப்பல்களை கொண்டு வந்து இங்க நிறுத்துவதால மட்டும் இந்தியாவை அச்சுறுத்த முடியாது. இந்தியாவுக்கு ஒரு வலிமையான கடற்படை இருக்கு. ஆனா நம்மளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு ராஜாங்க ரீதியில நான் உங்க கிட்ட இருக்கிறோம், உங்களுக்கு வந்து ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து இருக்குதான், இதை வந்து மறக்கவே முடியாது. என்ன பண்ண போறாங்க சார் இந்தியா? நிறைவா சொல்லிருங்க. இந்த மாதிரி சூழல்கள் அங்க இருக்கு. இலங்கை கணிசமான அளவு இந்தியாவை நம்பி இருக்கிறாங்க. இந்தியா தான் இலங்கைக்கு என்னைக்குமே ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர். அது கோவிட் வேக்சினா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், இந்தியாவை நம்பி இலங்கை தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்திய அரசாங்கம் அவங்க கிட்ட பேசுவாங்க. ஏற்கனவே அந்த வெளிநாட்டு போர்க்கப்பல்களுக்கு விதித்த தடைய இன்னும் ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களை இந்தியா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இலங்கை அரசு ஒரு தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்தது யார் வருவா, அவங்க என்ன மாதிரியான நிலை எடுக்கிறாங்க புவிசார் அரசியல்ல அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்தியா காய் நகர்த்தும். இந்த நகர்வுக்கு இந்தியா ராணுவ ரீதியா இந்தியாவோட கடற்படைய முக்கியமான சில கப்பல்களை வந்து அந்த பக்கம் அனுப்பிச்சு ராணுவ ரீதியான ஒரு பதிலடியை கொடுக்கறதுக்கும் ஒரு மெசேஜிங் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டு தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறீங்க மேஜர் மதன்குமார் சார். நன்றி. நன்றி, வணக்கம். ஜெயன்.
நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.